கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட்ட ரெண்டு வார்த்தை, கண்ணோக்கினார், நினைத்தருளினார். கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை கண்ணோக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம சம்டைம் நம்மளுடைய ப்ரேயர் மத்தியில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏசப்பா என்ன பார்க்குறாங்களா, நான் இவ்வளவு வேதனைப்படுறேனே, இவ்வளவு கஷ்டப்படுறேனே, கர்த்தருக்கு நான் படுற கஷ்டம் தெரியுமா, கர்த்தர் என்ன பார்க்குறாங்களா அப்படின்னு நமக்குள்ள அநேகந்தரம் சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. நினைத்தருளினார், பார்க்குறது மட்டும் இல்லை, அவர் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகிறவர் இல்லை. நினைத்தருளினார்னா நம்ம கண்ணோக்கி பார்த்து நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அங்கலாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, நம்மளால் சொல்ல முடியலை, நான் எனக்கு ஒரு வேர்ட்ஸை சொல்லி எனக்கு ப்ரேயர் பண்ண முடியலை அப்படின்னு இருதயத்தில் நினைக்கிற நினைவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கர்த்தர் பார்த்து நினைத்து அருளினார். அவர் செய்து முடிச்சிட்டாரு. அதை நம்ம அநேகந்தரம் உணர்றதில்லை. கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை நம்மளால் உணர முடிகிறதில்ல. ஆனால் நம்மளை நாமளே நிதானித்து பார்க்கும்போது நம்ம கடந்து வந்த அநேக காரியங்கள் அவ்வளவு பெருசாக இருக்கும். நம்ம நினச்சி பார்த்தா நம்மளே கெஸ் பண்ணி பார்க்க முடியாது. இந்த காரியத்தை எல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன், நான் கர்த்தர் அவ்வளவு பிரச்சனைகளை மாற்றி போட்டு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்ட்டு ஆச்சரியப்படத்தக்க அளவில் கர்த்தர் நடத்தியிருப்பாங்க. அதை நாம் நிதானித்து உணரும்போது தெரியும், யாருமே கர்த்தர் எனக்கு நன்மை செய்யலை, அப்படியெல்லாம் எனக்கு எந்த நன்மையும் அவர் பெருசாக செஞ்சிடலை அப்படின்னுட்டு சொல்ல முடியாது.